ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி ரம்யாவோட ஃபேக்ட்ரிக்கு வந்துடுறாங்க. அப்போ கார்த்தி வந்து அவமானப்படுத்திருப்பாங்க நம்ம ரம்யாவை. இது பார்த்து ரம்யா அதிர்ச்சியாகி அவமானப்படுத்தினது இல்லாமல் என்னோட ஃபேக்ட்ரிக்கு நீ வேலைக்கு வந்துட்டுல, இங்கே பாருங்க மேடம், ஆனந்த் சொன்னாரே அவரோட ஃப்ரெண்ட், அது நான் தான் அப்படின்னது. ஓஹோ, நீ தானா திமிரு பிடிச்சவனா இருக்கேடா, இங்கே பாரு உன்னை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு நினைச்சேன், ஆனால் நீ அவை என் வாழையில வந்து சிக்கிட்டேன் மவனே, நான் உனக்கு கொடுக்குற டார்ச்சரில் நீ அவை வேலையை விட்டு போவேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேக்ட்ரியில் வந்து வேலை போட்டு கொடுத்துட்றாங்க. அதுவும் ரொம்பவே ஹார்டான ஒர்க்காக கொடுத்துட்றாங்க. கார்த்தி வந்து சூப்பராக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒரு மெஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுது. உடனே அந்த இடத்துல ரம்யா, இங்கே பாரு அந்த மெஷினை சரி பண்ணு, நான் சொல்கிற அரை மணி நேரத்துக்குள்ளே நீ மெஷினை சரி பண்ணா மாத்திரம்தான் உனக்கு இந்த ஃபேக்ட்ரியில் வேலை அப்படின்னதும் கார்த்தி ஒரு 5 நிமிஷத்துலேயே சரி பண்ணிடுறாங்க. என்ன மேடம் இது, மெக்கானிக் வந்தால் கூட 1 ஹவரில் கூட சரி பண்ண முடியாது, இவன் என்னன்னா சிம்பிளா 10 நிமிஷத்தில் சரி பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டதும், இவன் சாதாரண ஆள் கிடையாது, ஆனந்த் இவனை பற்றி என்கிட்ட சரியாக சொல்லலை, நாம இவனுக்கு கொடுக்குற அடி ரொம்ப பலமாக இருக்கும்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து சூப்பராக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற லேபர்ஸ் எல்லாருக்குமே நம்ம கார்த்தி வந்து பிடிச்சி போயிடுது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரியவருக்கு வந்து வேலை செய்ய முடியல போல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ விறுவிறுத்து அந்த இடத்துல இருந்துடுறாங்க. ரம்யா வீட்டுக்கு வர சந்தர்ப்பத்தில் அந்த பெரியவர் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறத கவனிச்சுட்டு, ஏய் வேலை செய்ய சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்க, எழுதுறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கண்ணத்திலே அடிக்கலான்னு போகும்போது கார்த்தி வந்து மாசா தடுத்து நிறுத்திட்டாங்க. மேடம், என்ன மேடம், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வயசில் பெரியவர்னு கூட பார்க்காம இப்படி அடிக்கலாம் போறீங்க, லேபர்னா உங்க அடிமண்டி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்க லேபர்ஸ் இவங்க எல்லாரும் இல்லைன்னா நீங்கள் முதலாளியாக இருக்க முடியாது. நீங்கள் ஒன்றும் முதலாளியாக இருந்து நாங்கள் லேபர்னு நினைக்காதீங்க. லேபர் எல்லாரும் கூடி அவங்களுக்கு முதலாளியாக இருக்குதா தான் அது முதலாளிங்கிற மாதிரி சொன்னதும் ரம்யா வந்து இவ்வளோ தைரியம் இருந்தா என் கையை இனி பிடிப்பேன், இங்கே பாருடா இனி ஒரு நிமிஷம் கூட இந்த ஃபேக்ட்ரியில் நீ இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் உடனே அங்கே இருக்கிற லேபர்ஸ் எல்லாருமே அவங்க வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு, சார் எத்தனை நாளைக்கு தான் இந்த பொம்பளைக்கு நாங்களும் வேலை பார்க்குறேன், வாங்க சார் நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பினது. உடனே ரம்யா பேய் வேண்டு, பாருங்க மேடம் நிறைய வேலைகள் பெண்டிங்கில் கிடக்கு, இது மட்டும் ஸ்டாப் ஆச்சு உங்களுக்கு பல கோடி நஷ்டம் ஆயிடும் மேடம். இவங்க இல்லைன்னா இன்னொரு லேபர்ஸ் அவங்களால பயிற்சி பண்ணி அவங்க முடிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாரும் கவுண்டருவோம் அப்படின்னு சொன்னதும் உடனே ரம்யா வந்து சொடக்கு போட்டு, இங்க பாருங்க இவர் வேலை பார்க்காம தேவையில்லாம இருந்தாரு, அது மட்டும் இல்லாம இவன் திமிரு பிடிச்சவன், உங்க முன்னாடியே கையை பிடிச்சா பாத்தீங்களா, அவர் பண்ணதுல என்ன விட தப்பு, நான் பெரியவங்கன்னு பார்க்காம நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க, அவர் கேட்டது சரிதானே, நாங்க ஒன்றும் உங்களுக்கு அடிமை கிடையாது அப்படின்னதும், எவ்வளவு தைரியம் உருளா நேற்று வந்தவனுக்காக என்னை நீங்க எதிர்த்து பேசுறீங்கல்ல, நான் யார் தெரியுமா மேடம், நீங்க எங்க முதலாளியா மட்டும் இருந்துக்கோங்க, இப்படி எங்களை அடிமைப்படுத்துறவங்களா இருக்காதீங்கிற மாதிரி லேபர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம காட்டி கொடுத்த தைரியம் தான். உடனே ரம்யா வந்து பயங்கர கோவப்பட்டது. உடனே வே வந்து மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னதும், சரி இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், யாராச்சும் இப்படி வேலை பார்க்காம கதை நடந்துட்டு இருந்தீங்க அவ்வளவுதான், இங்க பாரு கார்த்தி நீ என்ன ரொம்ப சீண்டி பாக்குற அப்படின்னு செம்ம கோவப்பட்டுட்டு அங்கிறத கிளம்பினதும் லேபர்ஸ் எல்லாரும் கார்த்தியை கொண்டாடுறாங்க. தம்பி நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிருக்கு தம்பி, எக்காரணத்தை கொண்டு நீங்க இந்த ஃபேக்டரி விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னதும், கண்டிப்பான போக மாட்டேன் அப்படின்னு கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பார்த்தோம்னா தீபா வந்து சரி கார்த்திக் சருக்கு எப்படி புது ஃபேக்டரின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே கார்த்தி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. சார் எடுக்காம விட்டுடுறாங்க. உடனே நம்ம தீபா என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க, ஒருவேளை அந்த முதலாளி அம்மா கூட பேசிட்டு இருக்காரு கார்த்திக் சார் எனக்கு தாங்கிற மாதிரி தீபா வந்து கியூட்டா யோசிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து மீனாட்சி மைத்திலையும் வராங்க. என்னாச்சு தீபா? இல்லக்கா ரொம்ப நேரமா போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கார்த்திக் சார் தூக்கவே மாட்டேங்கிறாங்க, சொன்னேன் இல்ல அங்க இருக்கிற பொது முதலாளியை பார்த்து கார்த்தி அப்படி மெய் மறந்து இருக்காராக்கா அப்படின்னதும், அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கார்த்தி வந்து போன் பண்ணதும் தீபா வந்து சிரிக்கிறாங்க. சார் எவ்வளோ நேரமா ஃபோன் பண்ணேன், இல்லை தீபா கொஞ்சம் வேலையாக இருந்தேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும், என்ன சார் புது ஃபேக்ட்ரி எப்படி, சாப்பாடெல்லாம் எப்படி, எல்லாமே ஓகே தாங்க, நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க, எங்கள் முதலாளி மேடம் அதை விட சூப்பர் அப்படின்னதும், எனது சூப்பரா இல்லைங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னேங்கிற மாதிரி கார்த்தி வந்து கதையை மாத்துறாங்க. ஓஹோ அப்படியா, தானே பார்த்தேன் அப்படின்னு தீபா வந்து பேசிட்டு இருக்கும்போது ரம்யா வந்து கார்த்தி ஃபோன் பேசுறத பார்த்துட்றாங்க. இது ஒன்று போதுமேடா அப்படின்னுட்டு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, வேலையை பார்த்துட்டு இருக்காம அவன் ஃபோன் பேசுற அளவுக்கு வந்துட்டியா, வந்து ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரம்யா வந்து சத்தம் போட்டது. மேடம் இப்போ பிரேக் டைம்ல வந்து நாங்கள் பர்சனலாக என்ன வேணுனாலும் செய்வோம், என்ன மேடம் இது கொஞ்சம் கூட
சரியில்லை அப்படின்னு சொன்னது சரி பிள்ளைய பற்றி எங்கிட்ட பேசுறியா அப்படின்னு ரம்யா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்பு